மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 19. வேலையை முடித்துவிட்டு சென்டரிலிருந்து 3 பெண்களும் அருகே இருந்த கஃபேக்குள் சிரித்தபடி நுழைந்தனர். அவர்கள் மூவரையும் புன்னகை முகத்துடன் வரவேற்றான் வைபவ். மூவரும் இடத்தைக் கண்டு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க உள்ளிருந்து புவன் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு வந்தான். வாட் யூ வாண்ட் சிஸ்டர்ஸ்? மரியாதையாக வந்து கேட்டான். அடப்பூவு, இந்த லூப் சீனு நமக்கு தேவைதானா சொல்லு. நீயும் வருவ, வாட் யூ வாண்ட் சிஸ்டர்ஸ்னு கேட்ப. நாங்களும் காஃபி மட்டும் போதும்னு சொல்லுவோம். விஸ்வா சார் வந்து கொடுப்பாரு. அடுத்த நாளும் அதே மாதிரி நாங்கள் வருவோம். நீயும் வருவ, அதே கேள்வியை கேட்ப. ரிப்பீட்டு. இதுதான் தினமும் நடக்குது. ஒரே கேள்வியை கேட்குற நீ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் கேட்குற அந்த காஃபியை கேட்காம கொண்டு வந்துட்டா டைம் வேஸ்ட் ஆகாதுல்ல என கேட்டவளை ஒரு மாதிரி பார்த்தவன், சரிதா, நீ மட்டும்தான் லூப் கஸ்டமர்ஸ்னு நினச்சியா? இங்கே பாதி கஸ்டமர்ஸ் லூப் கஸ்டமர்ஸ் தான். ரிப்பீட் மோடில் தான் வருவானுங்க. அதே ஆர்டர் தான் கேட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் நான் அதே கேள்வியை கேட்டுட்டு தானே இருக்கேன். கேட்டு தான் ஆகணும். இல்லை என் வேலைக்கு மாம்சு ஒல வச்சிடுவார். இப்போ என்ன, அதே 4 காப்பி தானா என கேட்டுவிட்டு அவன் உள்ளே செல்ல, அவனை வேலை செய்ய விடுறி என்ற சந்தோஷி அவர்களுடன் பேசிக்கொண்டே வைபவை ஒரு தரம் பார்த்தாள். அவனோ பூஜாவிடம் ஏதோ பேசியபடி வேலை செய்து கொண்டிருந்தான். காயத்ரியும் புனிதாவும் அவள் வைபவை பார்ப்பதைக் கண்டு கொண்டனர். தினமும் அவள் அவனை பார்ப்பாள். ஆனால் தோழிகள் கவனிக்கும் போது திரும்பிக் கொள்வாள். இருவரும் அதை கண்டுகொண்டு மர்மமாக சிரித்து கொண்டனர். சரியாக விஸ்வாவும் காஃபியை எடுத்து வந்து அவர்கள் மேஜையில் வைத்தவன் காயத்ரிக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பெஷல் காஃபி கப்பை முதலில் அவள் பக்கம் நகர்த்தி வைத்தான். அதன் பிறகு 2 காஃபி கப்புகளை அந்த 2 பேருக்கும் நகர்த்தி வைத்தான். விஸ்வா ப்ரோ, நாங்களும் சேம் மணியை தான் கொடுக்குறோம். எங்களுக்கு மட்டும் காஃபி, அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஆர்டர் காஃபியா? இதெல்லாம் நல்லா இல்லை சொல்லிட்டேன் என்றாள் புனிதா. என்ன புனிதா சிஸ், நீங்களே இப்படி சொன்னால் எப்படி? நாம் எல்லாம் ஒரே இனம் இல்லையா? என்ன என்கரேஜ் பண்ணாமல் நல்லா இல்லைன்னு சொன்னால் நியாயமா என அப்பாவியாக நின்றவனை மேலும் கீழும் பார்த்தவள், சரிதான், இன்னும் உங்களுக்கு என்கரேஜ் தேவைப்படுதா சார்? பின்ன இல்லையா? 4 ஸ்டெப்பு தானே எடுத்து வச்சிருக்கேன், தேவைப்படாதா என்ன? இருவர் பேசுவதையும் புரியாமல் பார்த்த காயத்ரியும் சந்தோஷியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஒன்றும் புரியாத சந்தோஷி அவளிடம் கேட்டே விட்டாள், எதை பற்றி தான் பேசுகிறீங்க 2 பேரும்? என்ன என்கரேஜ், என்ன ஸ்டெப்பு? நீங்கள் 2 பேரும் என்ன இனம்? ஒன்றும் புரியல, ஒழுங்கா சொல்லுடி என்றாள். அதுவா சந்து, இவர் தான் காஃபியில் ஆர்ட் வரைஞ்சி தினமும் காயத்ரிக்கு கொடுக்குறாருல, அதைத்தான் எங்களுக்கும் எங்கேன்னு கேட்டேன். ப்ரோ இப்போ தான் இதெல்லாம் ட்ரை பண்ணுறாரு, அதான் என்கரேஜ் பண்ண சொல்கிறாரு. புரியுதா என விஸ்வாவையும் காயத்ரியையும் காட்டி சொல்ல சந்தோஷிக்கு விளங்கியது. ஓ புரியுது புரியுது என்று தலையை ஆட்டியவள் விஸ்வாவை பார்த்து, கண்டிப்பாக உங்கள் திறமைக்கு நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க ப்ரோ என்றாள் ஜாடையாக. மூவரது கூட்டணியும் அவர்களது பேச்சும் புரியாது போனாலும் விஸ்வா தனக்கு தந்த காஃபியில் சிறகை விரித்து பறப்பது போல இருந்த புறாவை ரசித்து பார்த்தவள் அதை பாராட்டும் விதமாக விஸ்வா என்று அவனை அழைத்தாள். சொல்லுங்க காயத்ரி என்றான். நண்பர்களானாலும் மரியாதை நிமித்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இருவரும். அன்று அவனுக்கு பாய் சொல்லிவிட்டு போனதும் இவனுக்கு ஏதோ சாதித்த உணர்வு. தன் நட்பை ஏற்றுக்கொண்டவளுக்கு தன் மீது நம்பிக்கை அவளுக்குள் துளிர்விட்டதை எண்ணி வெற்றி பெற்றது போல மகிழ்ந்தான். அவன் நினைத்தது போலத்தான் அவளுக்கும் அவன் மீது நம்பிக்கை இதயத்திற்குள் வேர்விட்டிருந்தது. அன்றிரவே ஏற்கனவே புனிதாவிடம் வாங்கி வைத்திருந்த காயத்ரியின் அலைபேசி எண்ணில் புலனம் காட்ட அதில் ஹாய், இரவு வணக்கம் என அனுப்பி வைத்தான். இவளும் வெறும் எண்ணை கண்டு யார் என அஞ்சியவள் அவனது புகைப்படத்தை கண்டதும் நிம்மதி கொண்டாள். கோபம் கொள்ளாமல் அவனுடன் பதில் பேச ஆரம்பிக்க இவனுக்கோ தன் காட்டில் மழைதான் என்பது போல சந்தோஷமாக பேச ஆரம்பித்தான். 2 வாரங்கள் சடுதியில் ஓட குறுஞ்செய்தியிலும் நேரிலும் ஹாய் பாய் என்று மட்டும் பேசிக்கொண்டவர்கள் சற்று முன்னேறி அலைபேசி வழியே தினமும் பேசிக்கொண்டு நட்பில் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருந்தனர். தன்னை விஸ்வா என்றும் மரியாதை எதுவும் வேண்டாம் என்றும் சொல்லியிருந்தாள். ஆனால் அவளுக்கு பழக்கம் வராமல் விஸ்வா என்று அழைத்தாலும் மரியாதையுடனும் பேச இவனும் அவளைப் போல மரியாதையாக பேசினான். அவளுக்கு அது பிடித்திருந்தது. தினமும் அவன் கொடுக்கும் ஊக்கம், அக்கறையான பேச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மாற்றத்தான் செய்தது. கண்டிப்பாக அவள் அந்த எண்ணத்திலிருந்து மாறிவிடுவாள் என்ற நம்பிக்கையும் அவளது தமக்கைக்கும் தந்தைக்கும் வந்துவிட்டது. இந்த புறா ரொம்ப அழகா இருக்கு, கலைக்க மனசே வரல, ஆனா காஃபியை குடிக்கணுமே, என்ன பண்றது என அவனிடம் நேரிலும் சகஜமாக பேசுவது அவனுக்குள் ஒரு திருப்தி. தினமும் அலைபேசி உபயோகத்தில் பேசிக்கொண்டாலும் நேரில் பேச மாட்டாளா என்ற ஏக்கம் இருந்தது. அதுவும் சில நாட்களாக மறைந்திருந்தது.
தினமும் அவர்கள் காஃபி குடிக்க வரும்போதெல்லாம் அவளை பேச வைக்க அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக காஃபி வகைகளில் ஒன்றான லேட்டபில் பாலை வைத்துக்கொண்டு விதவிதமாக வரைந்து கொடுப்பான். முதலில் கொடுத்த ஹார்ட் கலைக்கப்பட்டதால் தினமும் அதில் நத்தை, முயல், மயில் என மிருகங்களும் மீன்களுமாக வரைந்து பாராட்டு கேட்பது போல அவளை பேச வைத்தான். இன்று அதே நடக்க அவனை புனிதா கிண்டல் செய்தாள். ஒரு போட்டோ எடுத்து சேவ் பண்ணிட்டு குடிடி, இல்ல காஃபி ஆறி போயிடும். புனிதா சொல்ல அவளை முறைத்துவிட்டு புறாவை கலைக்காமலேயே காஃபியை பருகினாள். அவள் காஃபியை பருகினாலும் விழிகள் என்னவோ விஸ்வா மீது படிய அவன் பார்வையும் அவள் மீதுதான் படிந்திருந்தது. என்ன பார்வடா! இதயத்தை கவ்வி இழுக்கும் அவளது பார்வையிலிருந்து அவனது கண்களும் அகல மறுத்தன. அவளுக்கோ அவன் அருகே நிற்பது ஜிவ்வென்று பரவும் குளிரில் நிற்பது போல இருந்தது. இருவரும் அருகருகே நின்றாலும் வேறொரு உலகில் வேறொரு உணர்வில் தத்தளித்தனர். அவர்களை இந்த உலகத்திற்கு அழைத்து வந்தது என்னவோ பூஜாதான். காயு ஆண்டி என்று அவளை தொட்டு உலுக்கியதும் தான் அவளுக்குள் அசைவே வந்தது. என்ன யோசனையில் இருக்கீங்க? நான் கூப்பிடுறது கூட கேட்காம என கேட்டதும் தான் அவளுக்கு விளங்கியது தன் சிந்தனையை எங்கோ பறக்க விட்டுவிட்டு நினைவில்லாமல் இருந்திருக்கிறோம் என்று. சாரி டெடி, கவனிக்கல என்று மன்னிப்பு வேண்ட, இட்ஸ் ஓகே, இந்தாங்க என் எக்ஸாம் பேப்பர் பாருங்க என்று நீட்ட அவளும் வாங்கி பார்த்தவள், வாவ் பூஜா குட்டி, எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டீங்க, சூப்பர் டா டெடி, இது போல நிறைய மார்க் எடுக்கணும் சரியா என்றவள் பையிலிருந்து கையை விட்டு புது பெண் ஒன்றை எடுத்து பரிசாக நீட்டினாள். தேங்க்யூ ஆண்டி என்றவளை அருகே அழைத்தாள் சந்தோஷி. இந்தாடி வாயாடி என்னோட கிஃப்ட் என்று இன்னற்றை அவளுக்கு கொடுத்தாள். தேங்க்யூ சந்து என்றதும் அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தாள் சந்தோஷி. காயுவும் புனிதாவும் சிரித்து கொள்ள விஸ்வா அவர்களது சிரிப்பை புரியாமல் பார்த்தான். பூஜா தனது கிஃப்டை எடுத்துக்கொண்டு வைபவிடம் காட்ட வேலையின்றி அமர்ந்திருந்த வைபவ் அவர்களுடன் பேச வந்தான். தேங்க்ஸ் காயுமா, தேங்க்ஸ்மா என இருவரையும் பார்த்து சொன்னான். பூஜா குட்டி நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டா, இனி உங்களுக்கு படிக்க வைக்க வேண்டிய கவலை இல்லை என்றாள். இவர் எங்கே கவலைப்படுறாரு? கவலைப்பட்டதெல்லாம் எங்கள் அக்கா தான். அவன் மேலே அக்கறை காமிச்சு படிக்க வச்சு மார்க் எடுக்க வச்சது எங்கள் சரண் அக்கா. அவங்களுக்கு தான் கிரெடிட் போகணும், இவருக்கு இல்லை என விஸ்வா அவர்கள் முன்பு வைபவை வார அவனை முறைத்தவன், நான் தான் அவளை படிக்க வச்சேன், நான் அவளை மார்க் எடுக்க வச்சேன்னு சொன்னேனா என்ன அசிங்கப்படுத்த ஆளாக வந்துடுறது என்றதும் மாம்ஸ் என்று வழிந்தான் விஸ்வா. மூவரும் சிரித்தனர். அண்ணா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கட்டுமா என்றாள் புனிதா. என்னம்மா கேளு. நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே, உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கண்ணா. பூஜாவுக்கு ஒரு அம்மா தேவைதான், ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்று சந்தோஷியை எண்ணிக்கொண்டு கேட்டாள். சந்தோஷியும் ஆர்வமாக அவனது பதிலை எதிர்பார்த்தாள். பூஜாவுக்காக எனக்காக கல்யாணம் பண்ணிக்க இருந்தாலும் வரப்போகிற பொண்ணுக்கும் வாழ்க்கையும் அதில் சில ஆசைகளும் இருக்குமில்லம்மா. எங்களுக்காக சொல்லி அந்த பொண்ணை ஏன் கஷ்டப்படுத்தணும்? உங்களையும் பூஜாவையும் ஏற்றுக்கிற பொண்ணா பார்க்கலாமே அண்ணா. இப்போது காயத்ரி கேட்கவும், அப்படி அவள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சு எங்களுக்காக வாழ வரணும்னு அவசியம் இல்லைம்மா. என்னதான் பூஜாவை ஏற்றுக்கிட்டாலும் வாழ போகிறது என் கூட தான். என்னோட முதல் ப்ரையாரிட்டி பூஜா தான். அதை அவங்க எத்தனை நாளைக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கும் சுக துக்கம் இருக்கும், அதை நான் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போது பூஜா உள்ள நுழைஞ்சா அவன் மேலே அவங்களுக்கு வெறுப்பு வர வாய்ப்பு இருக்கலாம். என் பூஜாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவளோட சேர்ந்து அடாப்ட் பண்ணி வாழணும்னா கஷ்டம்தான். அதுக்கு பெட்டர் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான். நானும் பூஜாவும் எங்கள் உலகத்தில் ஹாப்பியாக இருப்போம். இன்னொருத்தர் வந்து அதை குலைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணாம்மா, பூஜாவே போதும் என்று அவர்களுக்கு சொல்வது போல சந்தோஷிக்கும் சொல்லிவிட்டான். அவளது பார்வையையும் இவனும் சில நாட்களுக்கு முன்னே கண்டு கொண்டான். சில நாட்களாக தொடரும் அந்த பார்வைக்கு இன்று மொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். இருவரும் சந்தோஷியை பார்க்க அவளும் தலை குனிந்து கொண்டாள். மரியாதை நிமித்தமாக அவன் அங்கிருந்து அகல விஸ்வா யோசனையாக நின்றிருந்தான். இவர்கள் இருவரும் சந்தோஷியைத்தான் பாவமாக பார்த்தனர். அவளோ சிரித்து கொண்டு தன் வருத்தத்தை உள்ளுக்குள் மறைத்தாள். நால்வரின் கவனத்தை ஈர்த்தது காயத்ரியின் அலைபேசி. எடுத்து காதில் வைத்தவள் அங்கு என்ன சொல்லப்பட்டதோ இதோ வரேன் என்று வேகமாக அவர்களிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் சென்றதைக் கண்டு மூவரும் விழித்து நின்றனர். அத்தியாயம் 20. வைபவையும் பூஜாவையும் பாவமாக பார்த்தபடி நின்ற விஸ்வா காயத்ரி அலைபேசியை வைத்துவிட்டு வேகமாக ஓடுவதைக் கண்டதும் இவனும் பின்னே என்ன என்று ஓடினான். அவளது தோழிகளும் அவன் பின்னே ஓடினார்கள். அவள் வண்டியை எடுத்து ஸ்டார்ட் செய்ய வேகமாக வந்து அவளை மறித்து நின்று, யார் ஃபோனில், ஏன் இவ்வளோ அவசரமாக கிளம்புறீங்க? இல்லை விஸ்வா, அக்கா ஃபோன் பண்ணி சீக்கிரம் வான்னு 2 முறை பதட்டமாக சொன்னான், அதான் அவசரமாக கிளம்புறேன் என்றாள் படபடப்புடன். நான் வேணா உங்கள் கூட வரட்டுமா? நீங்கள் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க, வண்டி ஓட்டிடுவீங்களா? நானும் கூட வரேனே என்றான் அக்கறையாக.
ஒரு கணம் அவனது அக்கறையில் மனம் கரைந்தாலும் விஷயம் தெரியாமல் அவனை அழைக்கழிக்க வேண்டாம் என்று எண்ணியவள் அவனிடம், இல்ல விஸ்வா, இது பீக் டைம், உங்களுக்கு ஒர்க் இருக்கும், இப்போ கொஞ்சம் படபடப்பு குறைஞ்சிருக்கு, நான் நிதானமாக வண்டி ஓட்டிட்டு போயிடுவேன், வீட்டுக்கு போனதும் எதுவும் பிரச்சனைனா உங்களை கூப்பிடுறேன் என்றவள் தலைக்கவசம் மாட்டியவள் அவனிடம் விடைபெற, வீட்டுக்கு போனதும் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல ஒரு கால் பண்ணுங்க அல்லது மிஸ்டு கால் கொடுங்க, இல்லை ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்க, நீங்கள் சேஃபாக ரீச் ஆயிட்டீங்கன்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிடும், இல்லை உங்களோடவே உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நினச்சி துடிச்சிட்டே இருக்கும், ப்ளீஸ் என்றான். அவள் கண்கள் கனிந்தன. முன்னே இருந்த பதற்றம் இப்போது சுத்தமாக இல்லாமல் போனது அவனால். அவன் அக்கறையாக பேசியதும் இவளுக்குள் இருந்த பதற்றமெல்லாம் எங்கோ மாயமானது. அவன் பேசியே அனைத்தையும் போக்கியிருந்தான். அவளும் அதனை உணர்ந்தவள், மாயக்காரன், பேசியே உள்ளே இருக்கிற நோயை கூட போக்கிடுவான் போல என நினைத்து கொண்டு முறுவளித்தவள், வீட்டுக்கு போனதும் கால் பண்றேன் என்று அங்கிருந்து பறந்து விட்டாள். அவள் கண்ணிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டு நின்றவன் அவள் மறைந்ததும் தனது அலைபேசியை எடுத்து கையலுக்கு அழைத்து பேசி விஷயத்தை கேட்டதும் தான் அவனுக்கு நிம்மதி. அவளது தோழிகள் இருவருக்கும் விஷயத்தை சொல்லிவிட்டு உள்ளே சென்று வேலையை பார்க்க தொடங்கினான். அவள் சென்ற 15வது நிமிடத்தில் அவனுக்கு மிஸ்டு காலும் வர புலனத்தில் குறுஞ்செய்தியும் வந்தது. அவனும் பதிலுக்கு குறுஞ்செய்தியை தட்டிவிட்டு வேலையை பார்க்க சென்றான். வேலையெல்லாம் முடித்துவிட்டு புவனும் நரேனும் கிளம்பிவிட விஸ்வாவும் வைபவும் கடையை மூடும் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். பூஜா தூங்காமல் விழித்திருந்தாள். அடியே பட்டர்பன், இன்னும் என்ன நீ தூங்காம இருக்க? இந்நேரம் நீ தூங்கில வழிவ? அதுவா பேக்கர் பேக்கு, என் மார்க்கை நான் இன்னும் நிரன் கிட்ட காட்டல. தூங்கிட்ட எப்படி காட்ட? மார்னிங் காட்ட முடியாது, நாளைக்கு சரண் பேப்பர் வாங்கிடுவாங்க, நைட்டே காட்டத்தான் முழிச்சிருக்கேன் என்ற பூஜாவை ஆச்சரியமாக பார்த்தவன், அடியே இன்னும் எத்தனை பேர் தான் உன் லிஸ்ட்ல இருக்காங்க? என்னமோ 100 மார்க் எடுத்து கிழிச்சது போல கடைக்கு வர எல்லார்கிட்டையும் காட்டுறியே நீ. போதும் பண்ணு, நீ எடுத்த பாஸ் மார்க்குக்கு இந்த அலும்பல் ஆகாது என்று சலித்து கொண்டான். உனக்கு உன்னை விட மார்க் அதிகமாக எடுத்துட்டேன்ல, அதான் பொறாம. முக்கியமாக ரேகா பாட்டிக்கிட்ட காமிச்சு பாருங்க, உங்கள் பேரனை விட நான் எவ்வளோ மார்க் அதிகமாக எடுத்துட்டேன்னு காட்ட போகிறேன் என்று கலரை தூக்கிவிட விஸ்வாவோ தலையில் அடித்து கொண்டான். வைபவ் மகளின் அலப்பறையை புன்னகையுடன் பார்த்திருந்தான். கடையை அடைத்துவிட்டு விஸ்வா சென்றுவிட மகளை முன்னே அமர்த்திவிட்டு அவளை இறுக அணைத்து அவளது பஞ்சு கன்னத்தில் முத்தத்தை பதிய வைத்தான். என்னப்பா என முகமலர நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து கேட்டாள். அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் செல்லக்குட்டி எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனதுனால அப்பா ரொம்ப ஹாப்பி என்றான். அவனை முகம் சுருக்கி பார்த்தவள், அப்போ ஏன் சரண் முன்னாடி பேப்பரை கூட பார்க்காம நான் முட்டை தான் வாங்கியிருப்பேன்னு சொன்னேன், எனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்தது தெரியுமா என பெரிய மனுஷியாக கேட்டாள். காதை பிடித்து கொண்டு, சாரி குட்டிமா, அப்பாவால் உன்னை படிக்க வைக்க முடியல, நீயும் பரீட்சையில் ஒன்றும் எழுதியிருக்க மாட்ட, முட்டை தான் வாங்கியிருப்பேன்னு நினச்சிட்டேன். ஆனால் உன்னால் படிக்க முடியும், மார்க் எடுக்க முடியும்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் முன்னாடியே உனக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டேன், இனி அப்பா உனக்கு பாடம் சொல்லித்தரேன் என்று அவன் சரண்யாவிடம் படிப்பதை மறந்து பேச, வேணாம்ப்பா, நீ வேலையை பாரு, நான் சரண்கிட்டையே படிச்சுக்கிறேன் என்றதும் அவனுக்கு சுர்ரென்று இருக்க கோபத்தை ஸ்டீரிங்கில் காட்டிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். விஸ்வா முன்னே வந்து அவர்களுக்காக காத்திருக்க பூஜாவும் வைபவும் வீட்டிற்கு வந்தனர். ஆசையாக நிரனிடம் விடைத்தாளை காட்ட வேகமாக மாடியேறி வந்தவள் கதவு சாத்தியிருப்பதைக் கண்டு தட்டச் செல்ல அவளை தடுத்தார் ரேகா. வேணாம் பூஜா பாப்பா, சரண் பாப்பாவுக்கு தலைவலி, அதான் சீக்கிரமா தூங்க போயிட்டாங்க, நாளைக்கு பேசலாம் என்று ரேகா சொன்னதும் அவளுக்கு முகம் வாடிவிட்டது. என்ன ரேகா, அக்கா சீக்கிரமா தூங்க மாட்டாங்களே, என்னாச்சு, உடம்புக்கு எதுவும் முடியலையா? விஸ்வா கேட்கவும், இல்லை விஷு, அவங்க மாமியார் வந்திருக்காங்க, அதான் சீக்கிரமா தூங்க போயிட்டா, அவங்க கொஞ்சம் கரார் போலடா, என்ன சொல்லி திட்டினாங்களோ தெரியல, தூங்க போறேன்மா அப்படின்னு சொல்லும் போதே முகமெல்லாம் சிவந்து போய் இருந்தது. அழுதுருப்பா போல, நான் எதுவும் கேட்டுக்கல, அவங்க போனதும் பேசிக்கலான்னு இருந்துட்டேன், நீ வா சாப்பிட என்று அவர் உள்ளே செல்ல விஸ்வா பெருமூச்சு விட்டபடி வைபவிடம் தலையை அசைத்து விட்டு சென்றான். வைபவுக்கு மனது கேட்கவில்லை. ரேகா சொன்னதிலிருந்து அவன் மனது என்னவோ சரண்யாவிற்காக அல்ல, அவனது சாருக்காக துடித்தது. 13 வயதில் வரும் அவளது முகம் அவன் மனதில் கல்வெட்டாக பதிந்திருக்கிறது. அதில் எப்போதுமே சிரிப்பு மட்டுமே குடியிருக்கும். ஆனால் மாறாக இப்போது இருக்கும் சரண்யாவின் முகத்தில் அந்த சிரிப்பு ஒட்ட வைத்தது போல இருந்தது. அவளது வாழ்க்கையை பற்றி தோண்டி துருவ அவன் நினைக்கவில்லை. மாறாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அவர்கள் வீட்டுக் கதவை தன்னை போல ஏக்கமாக பார்க்கும் மகளையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்று கதவை அடைத்தான். அதே நேரம் அவன் யாருக்காக பிரார்த்தனை செய்தானோ அவளோ கணவனின் நெஞ்சில் சாய்ந்து விம்மிக் கொண்டிருந்தாள். சரண், போதும் டி, அழாத, அம்மா பேசினது தப்பு தான், அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் டி, அழாத என்று தலையை வருடி சமாதானம் செய்தான். தலையை நிமிர்த்தி அவனை முறைத்தவள், என்னமோ சொன்னீங்க, நீங்கள் இருந்தால் என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு உங்கள் முன்னாடி என்னை திட்டத்தானே செஞ்சாங்க, நீங்களும் அமைதியாக தானே இருந்தீங்க.
அவங்க இல்லைன்னதும் வந்து சமாதானம் செய்கிறீங்க. நீங்களும் மற்ற ஆம்பளைங்க போலத்தான். உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் அமைதியாக கேட்கணும், சில போல நிற்கணும். நீங்களும் எதிர்த்து பேச மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு இந்த சமாதானம் என சிறு பிள்ளை போல மூக்கு விடைக்க கோபம் கொண்டு அவனை தள்ளிவிட்டாள். என்னை என்னடி பண்ண சொல்கிற? அவங்கள எதிர்த்து நான் பேசினா இப்போவே வீட்டை விட்டு போவேன்னு நிற்பாங்க. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி அழுவாங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கத்துவார். வாயை மூடிட்டு அமைதியாக போகிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமில்ல உனக்கு? அவங்க உன்னை மட்டும் திட்டலை, என்னையும் சேர்த்து தான் திட்டினாங்க. நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். நீ மட்டும் தனியாக இங்கே திட்டு வாங்கலை, நானும் தான் வாங்குறேன். நீயும் நானும் வேற இல்லை. உன்னை சொன்னால் என்ன சொன்னது போல தான் ஓ மனசு கஷ்டப்படுறது போல என் மனசும் தான் கஷ்டப்படுது சரண். நீ திட்டு வாங்குறதால நான் சந்தோஷப்படலை. அவங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. இல்லை உன்னையும் என்னையும் அப்பா கிட்ட தப்பாக சொல்லி வைப்பாங்க. அவரும் உண்மைன்னு நம்பி என்கிட்ட பேசாமல் இருந்துடுவார். அவர் தான் ஒரே சப்போர்ட் எனக்கு. ப்ளீஸ் என்றான் கெஞ்சுதலாக. பத்மாவை போல குணசேகரன் இல்லைதான். அங்கே இருக்கும் போது கூட சரண்யாவிற்கு ஆதரவாக பேசுவார். பத்மா ஏதாவது சரண்யாவை சொன்னாலும் இவளுக்காக மனைவியை திட்டுவார். அவரும் அவர் இல்லாத நேரம் பார்த்துத்தான் திட்டுவார். மனைவியின் மேலே உயிரையே வைத்திருக்கும் மனிதன் பத்மா கண் கலங்கினால் போதும், எதுவும் விசாரிக்காமல் கத்திவிட்டு விடுவார். அந்த வீக்னஸை பத்மா தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மூக்கை உறிஞ்சியபடி அவன் முகத்தை பார்த்தவள், அவங்க சொல்றது போல எனக்கு தான் எதுவும் பிரச்சனை இருக்குமோங்க, என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதா என தன் மீதே சந்தேகம் கொண்டு கேட்க அவன் நெஞ்சில் ஈட்டி பாய்ந்து உயிர் போகும் வலி ஒன்று சுரந்தது. எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லையாங்க, என்னால் ஒரு குழந்தையை சுமக்க முடியாதா, நான் அதுக்கு தகுதி இல்லாதவளா, அவங்க சொன்னது போல விளையாத நிலமாங்கன்னா? ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு தலையில் அடித்து அழுதவளை இறுக்கி அணைத்து இதழை சிறை செய்து அவளது அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். அவனது இதழ் முத்தத்தில் கரைந்து போனாள். மிச்சம் மீதி அவளிடத்தில் இருந்த கேவலம் மாயமானது அவனது ஆளுமையில். கொஞ்சம் கொஞ்சமாக மனைவியை தன்வசப்படுத்தி அனைத்தையும் மறக்கச் செய்து தன்னையும் அவளுக்குள் தொலைத்தான். அவளது மனக்காயங்களுக்கு முத்தங்களை மருந்தாக்கினான். கூடலை கொண்டு அவளது கவலைகளை துடைத்தெறிந்தான். அனைத்தையும் மறந்து அவனுடன் ஒன்றியவள் அவன் நெஞ்சிலேயே படுத்து உறங்கிவிட்டாள். ஆனால் அவனோ உறக்கத்தை தொலைத்தான். அவள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவனுக்குள் அவனே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள். விளையாத நிலமல்ல அவள், விதைகள் இல்லாத கனி அவன். அவன் வாங்க வேண்டிய பேச்சுக்களை அவளல்லவா வாங்கி கொண்டிருக்கிறாள். தன்மேல்தான் தவறு இருக்கும் பட்சத்தில் வெளியே சொல்லாது மறைத்தவனுக்கு தன்னால் மனைவிப்படும் பாட்டை பார்த்தாலும் அவளுக்கு ஆறுதலாக இருந்தாலும் ஆண் என்று வரும்போது அவ்வுண்மையை தனது ஆண்மைக்கு இழுக்கு என்று சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறான். இருவரில் யாருக்கு பிரச்சனை என்றாலும் பேசப்படுவதும் ஏசப்படுவதும் என்னமோ பெண்ணைத்தான். பெண்ணுக்கு எதிராக பெண்ணே இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு உரைத்தாலும் மாறாது பெண்ணுக்கு எதிரான இந்த ஏச்சுக்களும் பேச்சுக்களும். ஆணிடம் குறை என்றால் மறைக்கப்படுவதும் பெண்ணிடம் குறை என்றால் பேசப்படுவதும் பல முத்திரைகளை வைத்து சாடுவதும் தான் மாறாத அவலநிலை பெண்மைக்கு. அத்தியாயம் 21. சமையல் மேடையில் தட்டை ஏந்தி அமர்ந்திருந்தான் விஸ்வா. அவன் அருகே ரேகா அவனுக்கு தோசை பார்த்து கொண்டிருந்தார். ஏண்டா 7-8 கழுத வயசாச்சுட உனக்கு தோசை ஊற்றி நீயே சாப்பிட்டா தான் என்ன? இந்த கிழவிய வேலை வாங்குறதுலையே இருக்க நீ. நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கின பிறகும் வேலை பார்க்குறேன்டா. என்னை உட்கார வச்சு தோசை ஊற்றி கொடுக்காம முட்டி செத்தவளை நிற்க வச்சு கொள்றியேடா என புலம்பியபடியே அவனுக்கு தோசை ஊற்றினார். ரேகா, என்னைக்கு உனக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை. என்னோட பேரனை வளர்க்க வேண்டாமா நீ? இப்போவே ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசுகிற? உனக்கு தெரியாதா? உன் கையால் தோசை ஊற்றி சாப்பிட்டாதான் என் வயிறு நிறையும், இல்லைன்னா சரியாகவே சாப்பிட மாட்டேன். உனக்கு தெரியாதா என முகத்தை சுருக்கி பாவம் போல சொன்னான். இதையே நாளைக்கு வரப்போறவகிட்ட சொல்லு, கோமட்லேயே குத்துவா. எதுக்கு குத்த போறா? இதையே வேற மாடுலேஷன்ல சொன்னா ஐயாவுக்கு தோசையோட சேர்ந்து முத்தமுள்ள கொடுப்பா என்றான் சாப்பிட்டு கொண்டே. எப்படிடா? அவர் சந்தேகமாக கேட்க அவரது இடது கையை பற்றி முத்தம் வைத்தவன், செல்லம், உன் கையால் நீ செஞ்சு தர சாப்பாட்டை சாப்பிட்டாந்தாண்டி என் வயிறும் மனசும் நிறைஞ்சு போகுது. இந்த சாப்பாட்டோட கொஞ்சம் காதலையும் கொடுத்தா மாமா நான் இருக்கிறதுல ஒரு சுத்து இன்னும் ஏறிடுவேண்டி என்று அவர் கையில் மீண்டும் முத்தம் வைக்க, சி விடுறா, நான் கூட என் பாட்டி ரேகா கையால் சாப்பிட்டா தான் வயிறு நிறையும்னு சொல்லுவேன்னு பார்த்தா பாவி பொண்டாட்டியை பார்த்ததும் கட்சி மாறற நீ எல்லாம் எங்கே எனக்கு கஞ்சி ஊற்ற போற? உன் பொண்டாட்டி என்னை என்ன பண்ண காத்திருக்காளோ? கடவுளே, இன்னும் எனக்கு எத்தனை நாள் கெடு வச்சிருக்க? இன்னும் எத்தனை நாள் இவன்கிட்ட இருந்து குப்பை கொட்ட போறேனோ? தோசை கரண்டியுடன் மேலே பார்த்தபடி புலம்ப, அந்த ஆளுக்கிட்ட ஏன் கேட்குற நீ? நான் சொல்கிறேன், என் பொண்டாட்டியே வந்தாலும் இந்த சமையல் கட்டு உன் ராஜ்யம்தான். நீ என்ன வேணும்னாலும் சமைச்சு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கொடுக்கலாம். நாங்கள் சாப்பிட மட்டுமே வாயை திறப்போம். என்ன ரேகா, ஓகேவா? சமையல்காரியாக ஆக்கிட்டு நீயும் உன் பொண்டாட்டியும் என்னடா பண்ண போகிறீங்க? போ ரேகா, வெக்கமாக இருக்கு சொல்ல என நகத்தை கடித்தபடி வெட்கப்பட்டான். சகிக்கலடா பேரா, வெக்கப்படாத என்று அழுத்து கொண்டார். அவனும் இதழை சுருக்கி முறைத்தான். உன் பொண்டாட்டி வந்ததும் நான் உட்காந்துடுவேன்.
2 பேர் எனக்கு சோறு போடுங்க என்றவர் மேலும் ஒரு தோசையை அவனுக்கு வைக்க அதை சாம்பாரில் தொட்டபடி, எனக்கு ரொமான்ஸ் பண்ணவே நேரம் பத்தாது, இதில் உனக்கு வடிச்சு வேற போடணுமா, போரேக்கா என்று சிலிப்பிக்கொள்ள, போடா, உன் கல்யாணத்தை பார்த்துட்டு முதியோர் இல்லத்துக்கு போயிடு வேண்டாம், அங்கே என்னை உட்கார வச்சு சோறு போடுவாங்க, அங்கே போக வேண்டாம், போடா. ரேகா, அப்படியெல்லாம் கனவு காணாத, நான் உனக்கு பிடிச்ச சனி, யார்கிட்டையும் விடவும் மாட்டேன், யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் என்று அழுத்தமாக சொன்னான். அதில் கண்கள் கனிய அவனை பார்த்தவர் விழியில் பூத்த நீரை துடைத்துவிட்டு, எனக்கு இல்லையா சார் ஒரு எண்டு என்றதும் பக்கென அவனும் சிரித்து விட்டான். முதலில் அவரை அமர்த்தி தோசை ஊற்றி கொடுத்தவன் பின் தனக்கு ஊத்து செல்ல அவனை தடுத்து அவரே ஊற்றி கொடுத்தார். சோம்பேறித்தனம் கொண்டு தோசையை 2ஓடு முடித்துக் கொள்வான் என்று அவரே நின்று ஊற்றி கொடுத்தார். இருவரது பேச்சும் எதிரும் புதிருமாக இருந்தாலும் அதில் இருவரும் வைத்த பாசம் மிளறத்தான் செய்தது. இவ்வாறு இருவரும் பேசிக்கொண்டே தங்களது வேலையை செய்ய விஸ்வா கடையில் வைபவ் சொன்னதையும் அவரிடம் பகிர்ந்தான். ஏன் அப்படி நினைக்குது இந்த தம்பி? ஒரு பொண்ணுக்கு கூடவா இறக்க குணம் இருக்காது? 2 பேரையும் அன்பா பார்த்துக்கிறது போல பொண்ணு கிடைக்காதா என்ன? இப்போவே அந்த தம்பி பூஜாவை வச்சு அவ்வளோ கஷ்டப்படுது. பூஜா பெரிய மனுஷி ஆகிட்டானா என்ன பண்ண போகுதோ என புலம்ப, அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் போது நாம எது சொன்னாலும் மாம்சி ஏத்துக்கவே மாட்டார் ரேகா. மனசுல அவர் பழைய காதலியை நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்காரு. இருக்கட்டும், நாம அவர் கூட இருக்கிற வரைக்கும் நாம பூஜாவை பார்த்துக்கலாம் ரேகா, அதுக்கப்புறம் அவர் விதிதான் என்று பேசி கொண்டிருந்தவனின் அலைபேசி சினுங்க, உன் பொண்டாட்டி தானே, போட ராசா போய் பேசு, ஆனால் சீக்கிரமாக பேசி முடிங்கடா, காலையில் உன்னை எழுப்ப முடியல என கேட்டுக்கொண்டவர் மீதமிருந்த வேலையை பார்க்க, அவனோ அதை கருத்தில் எடுத்துச் செல்லாமல் அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்டு கொண்டான். அவரோ இடம் வளமாக தலையை ஆட்டி பெருமூச்சு விட்டபடி வேலையை தொடர்ந்தார். அப்புறம் என்னாச்சு? ஏன் அவசர அவசரமாக போனீங்க? வீட்டில் யாருக்கும் எதுவும் இல்லைல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்றான் அக்கறையுடன். விஸ்வா, இங்கே யாருக்கும் எதுவும் இல்லை, நல்லா இருக்காங்க. கயல் லவ் பண்ணுறா, மாமா வீட்டில் கூட அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கல்யாணம் வச்சுக்கிறத பற்றி பேச வந்துருந்துருக்காங்க. அவளுக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் பதட்டத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வான்னு கூப்பிட்ருக்கா. நானும் அவள் பதட்டத்தில் பயந்து வேகமாக கிளம்பிட்டேன். அங்கே போனதும் எனக்குமே ஷாக்கு. அம்மா இருந்தால் என்ன பண்ணணுமோ பண்ணியிருப்பாங்க, அவங்க இல்லைன்னதும் கொஞ்சம் திணறிட்டோம். ஆனால் மாமாவோட அம்மா எங்களுக்கு தாயாக இருந்து சொல்லி கொடுத்தாங்க என்றாள் தழுதழுத்த குரலில். ஏன் அம்மா இல்லைன்னு நினைக்கிறீங்க? அப்பா உங்க கூட இருக்காங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் வேற வேற இல்லை, ஒருத்தர் தான். நீங்கள் அம்மா இல்லைன்னு கவலைப்படாமல் அப்பாவை கவனிங்க, அம்மா கூட இருக்கிறது போல இருக்கும் என்றவனை பேச்சில் உள்ளே எழுந்த சிறு நெருடலும் இல்லாமல் போனது. அவன் அறியாமல் தன் மனதிற்குள் சிறு பாராட்டு பத்திரம் வாசித்து விட்டாள் அவள். அப்புறம் என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க? எல்லாம் ஓகே தானே என கேட்டான். எல்லாம் ஓகே தான், நீங்கள் போடுறத போடுங்க, நாங்கள் எதுவும் உங்ககிட்ட எதிர்பார்க்கல, உங்கள் பொண்ணை தவிரன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவோட நகை இருக்குது, அவங்க எங்களுக்காக சேர்த்து வச்ச நகையும் கொஞ்சம் இருக்குது, எங்கள் சேவிங்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, அக்காவை மரியாதையாக அனுப்பி வச்சிடலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க என்று இழுத்தாள். என்ன கண்டிஷன் என அவன் புரியாது கேட்க, இவளோ அவனுடன் விளையாட எண்ணி உதட்டில் தவழ்ந்த புன்னகையை மறைத்து குரலில் சோகத்தை கலந்து தன் நடிப்பை பேச்சில் காட்டினாள். என்னையும் அவங்க 2வது பையனுக்கு கேட்குறாங்க. அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டில் இருந்தால் நல்லது தானே, அதனால் ஒரே மேடையில் எனக்கும் என் அக்காவுக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாம், உங்கள் 2 பொண்ணையும் கொடுக்கறதா இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க என்றதும் ஒரு கணம் அமைதியாகிவிட்டான். கயல் அண்ணி இப்படி சொல்லலையே, வேற மாதிரிலாம் சொன்னாங்க, இவ என்ன இப்படி சொல்றா என யோசித்தவனுக்கு தாமதமாகத்தான் புரிந்தது அவள் தன்னுடன் விளையாடுகிறாள் என்று. கயலுக்கு அழைத்து முன்பே விவரத்தை அவன் கேட்க, விஜய் வீட்டிலிருந்து கல்யாணத்திற்கு பேச வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இருந்தவள் அவர்கள் பேசிச் சென்றதும் இவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாள். அதில் சத்யா மன்னிப்பு கேட்டதாகத்தான் சொன்னாள். இதர விஷயங்கள் சொல்லிவிட்டு முடித்திருக்க இவள் கூடுதலாக சொல்லவும் நடிப்பென கண்டு கொண்டான். ஓ, மேடம் என்கிட்ட விளையாடுற அளவுக்கு போயிடுச்சா? விஸ்வா, குட் ஒர்க் என்று தன்னைத்தானே பாராட்டியவன் தனது நாடகத்தையும் போட ஆரம்பித்தான். நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? நான் வேற வழி இல்லாமல் சம்மதிச்சேன் விஸ்வா என்றாள் தயங்கி. ஏன்? அவனும் அவளுக்கு நிகராக அதிர்ச்சி அடைந்தது போல நடித்தான். அக்கா வாழ்க்கை இருக்கே விஸ்வா, என்னால் அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன். உங்க அக்கா உங்க அப்பா எதுவும் சொல்லலையா? அவனும் தவிப்பாக கேட்பது போல கேட்டான். அவங்க தயங்கினாங்க, ஆனால் எனக்கு மனசு கேட்கல. அக்கா வாழ்க்கைக்கு நான் தடையா இருக்க விரும்பல. யாரும் எதுவும் சொல்றதுக்கு முன்ன நானே ஒத்துக்கிட்டேன். எத்தனை நாளைக்கு தான் கல்யாணம் வேணான்னு சொல்லி அக்காவையும் அப்பாவையும் கஷ்டப்படுத்த என வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு பேசினாள். அவன் பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக இருக்க இவள்தான், விஸ்வா இருக்கீங்களா என்றாள். இருக்கேன் என்றான். நான் எடுத்த முடிவு சரிதானே என அவனை சீண்ட அவனும் விடவில்லை. ரொம்ப சரி, உங்க முடிவுதான் சரி என்று அவளுக்கு அதிர்ச்சி கொடுத்தான். விஸ்வா, என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சியில் கேட்டாள்.
என்னாச்சு, கேட்கலையா? உங்க முடிவு நல்ல முடிவுதான். அக்காவுக்காகன்னு சொல்லி நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். பழச எதுவும் நினைக்காம உங்க புது வாழ்க்கையை தொடங்குங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேரமாச்சு, நான் வச்சிடுறேன் என்று அவளை தவிக்க விட்டுவிட்டு இவன் அழைப்பை துண்டித்துவிட, இவள் எதிர்பார்த்ததற்கும் மாறாக அவன் பேசியதால் இவள் அவன் மீது கோபம் கொண்டாள். எனக்கு கல்யாணம்னு வாழ்த்துக்கள் சொல்றான். பெரிய பூவை உனக்காக விஜய்னு நினைப்பு. கோபப்படுவான், ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா சாதாரணமா பேசுறான். இதுக்கு தான் என்ன 3 வருஷமா வாசல்ல நின்று பார்த்தானாக்கும் என அவனை வறுத்தெடுக்கவும், அவளது புலனத்தில் இரவு வணக்கம் குறுஞ்செய்தி அவனிடமிருந்து வந்திருக்க அதை பார்த்தவள் அவனது ஸ்டேட்டஸையும் பார்த்தாள். அதில் அவன் சோகப்பாடலை எல்லாம் ரயில் விட்டிருந்தான். அட பாவி, அதுக்குள்ள ஸ்டேட்டஸ்ல இவ்ளோ பாட்டு எப்படி வச்சான் என்று வாயை பிளந்தவள் அவனை மீண்டும் அழைத்தாள். சொல்லுங்க காயு. அப்பட்டமான சோகத்தை குரலில் கொட்டி, ஏன் இவ்வளவு சோகம்? பின்ன இருக்காதாங்க. 3 வருஷ காதல் தோத்து போனா அந்த வழி எப்படி இருக்குன்னு அனுபவிச்சா தாங்க தெரியும். உங்களுக்கு என்ன, நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. என் காதல் முடிஞ்ச இடத்துல என் வாழ்க்கையும் முடிஞ்சிடுங்க. இனி அடுத்த கட்டம்னு எனக்கு எதுவும் இல்லைங்க. காதல் தோல்வினா அதே இடத்துல தான் இருக்கணுமா? வாழ்க்கையே முடிஞ்சிடுமா? ஒரு முற்றுப்புள்ளிக்கு அப்புறம் ஒரு தொடக்கம் இருக்கும் இல்லையா? காதல்ல தோல்வின்னு உங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லாதீங்க. இன்னொரு காதல் உங்க வாழ்க்கையை தொடங்கி வைக்கலாம் என்றாள் வலியுடன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் தான். ஜெயிச்சா தொடரலாம், தோத்தா மீண்டும் ஒரு காதல் எல்லாம் இல்லைங்க. இதுதான் என் முடிவு என்றதும் பயம் கொள்ளச் செய்தாள். இனி நாம இதை பத்தி பேசிக்கிறது நல்லது இல்லைங்க. இனி நாம பேசிக்க வேண்டாங்க. நாம பேசிக்கிட்ட நாட்களை சேர்த்து எல்லாத்தையும் மறந்து புது வாழ்க்கை வாழ தொடங்குங்க என்றதும் இவளுக்கு அழுகையே வந்து விட்டது. லேசாக விசும்ப ஆரம்பித்தாள். அவனுக்கு அது கேட்க பதறிப்போய் காயு என உரிமையாக அழைத்தவன், என்னாச்சு, ஏன் அழறீங்க என கேட்டான் பதட்டத்துடன். விஸ்வா, ஐம் சாரி. நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை மன்னிச்சிடுங்க என்று விசும்ப இவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஆனாலும் தனது நடிப்பை விடாமல் தொடர்ந்தான். என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு விளையாட்டா போச்சுல்ல? 3 வருஷம் லவ் பண்ணி பாருங்க. அவங்க கிடைக்கலைன்னா அந்த வழி எப்படி இருக்குன்னு அப்போ தெரியும். நீங்கள் என் உலகத்தில் இல்லைங்கிறது, என் உலகத்தில் பூகம்பமும் பஞ்சமும் வெள்ளமும் வந்தது உங்களுக்கு தெரியுமாங்க? ஈஸியாக விளையாட்டுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்னது உண்மைன்னு நம்பி என் இதயம் துடிக்கிறது நிப்பாட்டிடுச்சுன்னா, இல்லை நீங்கள் கிடைக்கலைங்கிற விரக்தியில் நானே ஏதாவது செஞ்சுக்கிட்டா என்ன பண்ணியிருப்பீங்க காயு நீங்கள் என்றதும் அவள் பதறினாள். என்ன விஸ்வா, இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்றால் அழுகையில். வலிங்க வலி, அவ்வளவு வலி. ஈஸியாக இன்னொரு காதல் பண்ண சொல்லிட்டீங்க. நீங்கள் இருக்கிற இதயத்தை தூக்கி போட்டுட்டு அதில் வேற பொண்ணை வைக்க முடியுமா? நீங்கள் என்ன கஷ்டப்படுத்திட்டீங்க. நான் கோபமாக இருக்கேன், என்கிட்ட பேசாதீங்க என்று ஃபோனை வைத்துவிட இவளுக்கு ஏதோ போலானது. மீண்டும் அவனுக்கு அழைக்க எடுக்கப்படவில்லை. புலனத்தில் மன்னிப்பு குறுஞ்செய்தியாக அனுப்பினாள். அவனிடத்தில் பதில் இல்லை. இந்த இரவு முழுக்க அவளுக்கு தன் காதலை பற்றி புரிந்து கொள்ள மட்டுமே அவகாசம் கொடுத்தது போல கொடுத்து விட்டான். அவளோ அங்கே அவன் காதலையும் அவனை நினைத்து குழம்பி போயிருந்தாள். அவனது காதலை புரிந்து கொள்வாளா, ஏற்றுக்கொள்வாளா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.